கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த நாட்களிலே வேதத்தை அறியும்படியாக இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். ஆகவே போதனைகளை பகுத்தறிந்து ஆண்டவருடைய கிருபையை பெருகிட, ஆண்டவருடைய கிருபையில் வளர்ந்திட நாம் முயற்சி செய்வோமாக. ஜெபம் பண்ணுவோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம்.
ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, தேவாதி தேவனே, எங்கள் பரம தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு கோடான கோடி தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இதோ நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய நாமத்திலே கூடி உம்மை துதித்து பாடி உம்மை ஆராதிக்க முடியாகவும் உம்முடைய வேதத்தை ஆராய்ச்சி செய்ய முடியாகவும் ஆண்டவரே எங்களை உம்முடைய சமூகத்திலே அழைத்து வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் கூட நீ பேசுமப்பா, நாங்கள் கேட்கிறோம். நீ பேசுகிற சத்தத்தை நாங்கள் கேட்க எங்கள் செவிகளை திறக்க முடியாது ஜெபிக்கிறோம். உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவனாய் கடந்து செல்ல கிருபை செய்யும். பலத்தடைப்பட்ட மக்களை வருகிற நாட்களிலாவது அழைத்து வரும்படியாக உம்மிடத்தில் வேண்டுகிறோம். வந்திருக்கிற எங்களோடு கூட திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வேதத்தில் உள்ள சத்தியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தும், விளக்கி காட்டும். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும், மோட்சமாக்கித்தாரும். இயேசுவின் இனி நாமத்தை கெஞ்சி கேட்டுகிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். இந்த 2025 லெந்து நாட்களிலே நாம் வேதத்தை ஒவ்வொரு வருஷமும் நாம் தியானிப்பது வழக்கத்தின்படி இந்த முறை கடந்த வருஷத்திலே நாம் மலைமேல் ஏறும் அனுபவம் என்பதை குறித்து தியானித்தோம். இந்த வருஷம் இயேசுவின் சோதனையை குறித்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதை வேதத்தில் மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11ஆம் வசனம் வரை அடங்கியுள்ள இயேசுவின் சோதனை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதில் முதலாம் நாளிலே அப்பொழுது என்ற அந்த மத்தேயு 4:1 வருகிற அப்பொழுது என்ற வார்த்தை குறித்து தியானித்தோம். அதற்கு தலைப்பு அப்பொழுது அப்பொழுது எப்பொழுது என்ற தலைப்பிலே வேதத்தை தியானித்தோம். 2வது நாளிலே அந்த அதிவசனத்திலே இயேசு என்ற வார்த்தை வருகிறது. அதற்கு தலைப்பு யார் இந்த இயேசு என்ற தலைப்பிலே நாம் தியானித்தோம். 3வது நாளிலே பிசாசு என்ற வார்த்தை வருகிறது. அதனால யார் இந்த பிசாசு என்ற தலைப்பிலே நாம் தியானித்தோம். இன்றைக்கு 4வது நாள் என்ன வார்த்தை வருகிறது? சோதிக்கப்படுவதற்கு என்ற வார்த்தை இந்த வசனத்தில் வருகிறது. ஆகிய இந்த நாளின் தலைப்பு என்னவென்றால் எனது சோதனை மேல் சோதனை, சோதனை மேல் சோதனை என்ற தலைப்பில் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இந்த வார்த்தை கேட்டவுடனே சோதனை மேல் சோதனை என்ற வார்த்தை நாம் கேட்டவுடனே நமக்கு என்ன ஞாபகம் வருகிறது? என்ன ஞாபகம் வருகிறது? சின்ன பாட்டு ஞாபகம் வருகிறது. சோதனை மேல் சோதனை என்ன பாடுறாங்க? போதுமடா சாமி. அது வேற என்ன சொல்றான்? போதுமடா ஆண்டவரை போய் வாடா போடான்னு
அவங்க எப்படியா சொல்லி போட்டோம். ஆனால் ஏன் அப்படி பாடுகிறான்? சோதனை மேல் சோதனை போதுபடா சாமி என்று பாடுகிறான். எதை ஏன் அப்படி பாடுகிறான்? அவனால் அந்த சோதனைகளை தாங்க முடியவில்லை. அவன் ஏன் பாடணும்? உலகத்துல அவனுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்க மற்றவனுக்கு மட்டுமல்ல, நமக்கும் என்ன வருகிறது? சோதனை. கொஞ்சமான சோதனையா? சோதனை மேல் சோதனை. பெரியவங்க சொல்லுவாங்க, பட்ட காலிலே படுத்துருவாங்க, பட்ட புல்லுலே படுதா, பட்ட காலிலே படுதா, அப்படி ஒண்ணு மேல ஒண்ணு, ஒண்ணு மேல ஒண்ணு, ஒன்றுக்கு பின்னால் ஒண்ணு, அடி மேல அடி. அப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, கெட்ட குடிய. இப்படித்தான் நாம் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இதுதான் நமக்கு மட்டுமா? மற்றவர்களுக்கு மட்டுமா? எல்லாருக்கும் தான். சோதனை இல்லாத யாராவது இருக்கிறார்கள் அந்த உலகத்தில்? பிரச்சனை இல்லாத யாராவது இந்த உலகத்தில் இருக்கிறாங்களா? சார், எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு துன்பமும் இல்லை என்று சொல்லக்கூடிய யாராவது இந்த உலகத்தில் இருக்கிறார்களா? இல்லை. எல்லாருக்கும் நீ எவ்வளோ பெரிய பணக்காரன் கூட போய் கேளு, அவனுக்கும் பல வேற உனக்கு இருக்கிற பண கஷ்டம் ஒருவேளை அவனுக்கு இருக்காது. ஆனால் வேற வகையில் பல துன்பங்கள், பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள். முதலமைச்சர் போய் கேளுங்க, அவனுக்கு வேற எவ்வளவு பல பிரச்சனை. பிரதம மந்திரி போய் கேளுங்க, அவருக்கு வேற பிரச்சனை. என்னடா எப்போ நமக்கு ஆபத்தோ? இப்படித்தான் எல்லாருக்கும் ஒவ்வொரு வகையிலே பிரச்சனை. சரி, அவங்களதான் அவங்க உலக மனுஷன். இயேசுவை அறியாதவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். நாம் கிறிஸ்தவராச்சே, நாம் தேவனுடைய பிள்ளையாச்சே என்று பார்த்தால் வேற என்ன சொல்கிறது? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் பார்த்தீங்களா? தேவனுடைய பிள்ளைகள் அதிகமாக அவங்களுக்கு வருவதை விட நமக்கு தான் அதிகமாக வருமா துன்பம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். ஆனால் அது எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனை விடுவிப்பார். இயேசு என்ன சொன்னார்? நீ என்னை ஏற்றுக்கொண்டால் எனக்கு உனக்கு துன்பமே வராது, கஷ்டமே வராது, பிரச்சனை இருக்காது, பணம் வந்து கொட்டும், பால் பொங்கும், இப்படி இல்லாம சொன்னார் இயேசு. இயேசு என்ன சொன்னார்? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு சொன்னார். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இப்ப கடைசியா என்ன பாட்டு பாடணும்? பாட்டு ஆரம்பம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு, தேவ கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்களுக்கு எல்லாம் வருமாம், துன்பங்கள் வருமாம், என்னென்ன துன்பங்கள் எல்லாம் வருமாம். ஆனால் நான் சோர்ந்து போவதில்லை. வெற்றி உண்டு. வெற்றி எப்போது உண்டு? வெற்றி எப்போதாவது உண்டா? வெற்றி எப்போதாவது உண்டா அல்லது எப்போது உண்டா? வெற்றி எப்போது, எப்போதாவது ஏதோ ஒன்று பாட்டு மட்டும் இல்லை, எப்போதாவது அல்ல, எப்போதும் வெற்றி. ஏனென்றால் இயேசு உலகத்தை ஜெயித்தார். அவருக்குள், கிறிஸ்துவுக்குள் நமக்கு இருக்கிறபடியினாலே நமக்கு வெற்றி. ஆகினாலே சோதனையே சோதனை எவ்வளவுதான் வந்தாலும் நாம் சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை. சகிக்கிறோம், சகிக்க வேண்டும். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியமா. அதனால கர்த்தருடைய வசனம்
என்ன சொல்கிறது? யாக்கோபு 1:12 என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது என்று வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு சோதனைகள் எப்படிப்பட்ட சோதனை? பலவிதமான சோதனைகளிலே பலவிதம் இருக்கிறது. ஒரு விதம் அல்ல, பலவிதம். இயேசு அப்படித்தான் சோதிக்கப்பட்டார். அங்கே இயேசு முதல்ல என்ன சோதனை இயேசு வந்தது? புசிக்கிறதில், சாப்பிடுற விஷயத்துல புசிக்கிறதில் சோதனை வந்தது. ஆதாம் ஏவாளுக்கு அப்படித்தானே. ஆதாம் ஏவாளுக்கு வந்த சோதனை எது? புசிப்பதில் தான், சாப்பிடுற விஷயத்தால் தான். இயேசுக்கு இரண்டாவது வந்த சோதனை என்ன? பக்தியில். ஆலயத்துக்கு பிசாசு, ஆலயத்துக்கு தேவாலயத்துக்கு ஒப்புதல் கொடுக்கிறார். ஆலய சர்ச்சுக்கு கொடுக்கிறார். சர்ச்சுக்கு கொடுக்கிறார். பக்தியில் சோதனை. மூன்றாவது இயேசுக்கு என்ன சோதனை வந்தது? பதங்கள். அதாவது உயர்ந்த மலையின் மேல் கூட்டிட்டு போயிட்டு இந்த அதிகாரம் எல்லாம் என் கையில் இருக்குது, என்னை விழுந்து பணிந்தால் எல்லாத்தையும் உனக்கு தருகிறேன் என்று. பதவி, உயர்வு, அதிகாரம், இது இப்படி சோதனையிலே பலவிதமான சோதனைகள். இயேசு அப்படித்தான் சோதிக்கப்பட்டார். நாமும் அப்படித்தான் சோதிக்கப்படுவோம். எபிரேயர் 4:15 என்ன கூறுகிறது? எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து. நம்ம என்ன நினைக்கிறோம்? நமக்கு வந்த மாதிரி சோதனை யாருக்குமே வந்திருக்காது. இப்படிதான் அதையே நான் சொல்ல கேட்கிறேன். எனக்கு வந்த மாதிரி யாருக்குமே வந்திருக்கிறது சார் நம்ம சொல்றோம். யோபுவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அவ்வளவு பரிசுத்தவான், அவ்வளவு நீதிமான், உத்தமன், சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன், தேவனுக்கு பயந்தவன், அப்பேற்பட்ட நீதிமான், உத்தமன், பரிசுத்தவான். அவனுக்கே எவ்வளவு வேதனை, எவ்வளவு பாடுகள், எவ்வளவு துன்பங்கள். சொத்தெல்லாம் அழிந்து விட்டது. வயல்வெளி பயிர்கள் எல்லாம் அழிந்து விட்டது. அங்கே பிள்ளைகள் 10 பிள்ளைகள் ஒரே நாள்ல செத்துட்டாங்க. ஒரே நாள்ல 10 பிள்ளைகள் செத்து வரிசையாக கிடத்தப்பட்டிருக்கிறது. எப்படி யோசிப்பார்? எவ்வளவு துக்கம், எவ்வளவு துன்பம் இருக்கும், எவ்வளவு வேதனை. அது மட்டுமல்ல, உடம்பெல்லாம் வியாதி வந்து எலும்பும் தோலுமாக ஆகிவிட்டால் ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருந்தான் என்று வேதம் கூறுகிறது. அப்படி பயங்கரமான வியாதி. இவ்வளவு வந்த பிறகும் அவருடைய நண்பர்கள் இவ்வளவு வந்த என்ன நினைப்பாங்க? என்ன சொல்லுவாங்க? என்ன பாவம் செய்தானோ அதனால்தான் இப்படி வந்தது. அப்படிதான் நம்ம எல்லாரும் சொல்லுவோம். எல்லாரும் அப்படிதான் சொல்வார்கள். யோபுவின் நண்பர்களும் அப்படித்தான் சொன்னார்கள். அவங்கதான் அப்படி சொன்னார்கள் என்று பார்த்தால், யோபுவின் மனைவி என்ன செய்யணும்? புருஷனுக்கு கஷ்டம் வரும்போது, துன்பம் வரும்போது மனைவி ஆறுதல் சொல்ல வேண்டும். மனைவிக்கு துன்பம் வரும்போது புருஷன் ஆறுதல் சொல்ல வேண்டும். ஆறுதலான வார்த்தை தான் சொல்ல வேண்டும். தைரியப்படுத்த வேண்டும், திடப்படுத்த வேண்டும். ஆனால் யோபுவின் மனைவி என்ன சொன்னார்? என்னையா நீ எப்பப்பார் தேவன் தேவன் கர்த்தர் கர்த்தர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, தேவனை தூஷித்து ஜீவனை விடு, நீ சாவுடா, நீ சாவியான்னு சொல்ற, நீ சாவுறதுக்கு வழியும் சொல்லித்தரா, நீ ஏன் என்ன இருக்கிற, நீ சாவு. சாவுன்னு சொன்னது மட்டும் இல்லை,
எப்ப சாவு வரும் அந்த சாவுடைய வழியும் சொல்லி தருகிறார். என்ன வழி? தேவனை தூஷித்தால் ஜீவன் போய்விடும். அதனால தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று இப்படியாக ஒரு மனைவி. ஆகவே எந்த வகையிலும் அங்கே எல்லா வகையிலும் யோபு சோதிக்கப்பட்டான். ஆனாலும் பொறுமையாக இருந்தான். இயேசு பரிசுத்தம் உள்ளவர், துன்மார்க்கன் இல்லை, பரிசுத்தர். அவரே சோதிக்கப்பட்டார் என்றால் நமக்கு சோதனை வராமல் இருக்குமா? நிச்சயமாக. இயேசு சொன்னார், பச்சை மரத்துக்கே இந்த பாடு என்றால் பச்சை மரத்துக்கு என்ன செய்யாதிருப்பார்கள் என்று இயேசு சொன்னார். இயேசு தான் பச்சை மரம், பரிசுத்தவான், பாவம் இல்லாதவர். அவருக்கே துன்பம் வருகிறது சொன்னார். பட்டு போன மரங்களாகிய நமக்கு கஷ்டம் வராமல் இருக்குமா? துன்பம் வராமல் இருக்கும். அதனால சோதனை சோதனை. யோபு வந்தது கர்த்தர் என்ன சொல்லுது? யாக்கோபு 3:2 நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். நம் எல்லாரும் யோகியர்களா? பாவம் செய்யாதவர்களா? ஒரு பாவமும் செய்யாதவர்களா? அப்போ பாவம் செய்யாதவர்களுக்கு, பரிசுத்தமாய் நீதியாய் உண்மையாய் உத்தமமாய் வாழ்ந்தவர்களுக்கு அப்படி. நம்ம எவ்வளோ விஷயத்தை தவறுகிறோம். நமக்கு வராமல் இருக்குமா? இயேசு சொல்லப்பட்டார். சோதனைகளிலே பல விதங்கள் இருக்கின்றன. கர்த்தர் வசனம் அங்கே யாக்கோபு 1 யோபு எப்படி சோதிக்கப்பட்டார்? நாம் பிசாசினால் சோதிக்கப்படும். பலவிதமான சோதனைகள், வெவ்வேறான சோதனைகள் இருக்கின்றன. என்னென்ன சோதனை? நாம் பிசாசினால் சோதிக்கப்படுகிறோம். தேவனால் அல்ல, பிசாசினால் சோதிக்கப்படுகிறோம். இன்னொரு வகை சோதனை, நாம் தேவனாலும் சோதிக்கிறோம். அங்கே நாம் பிசாசினால் சோதிக்கப்படுகிறோம் என்பதற்கு உதாரணம் யோபு 1:6 அங்கே என்ன வாசிக்கிறோம்? பிசாசு வந்தான், வந்து அங்கே பிசாசு நேராக யோபுவிற்கு போகவில்லை. நேர டைரக்டா யோபுவிற்கு வரல. பிசாசு நேர எங்க போனான்? தேவனிடத்தில் போயிட்டான். ஏன்? நேர யோபுவிற்கு வர முடியாது. யாரையும் தேவனுடைய பிள்ளைகளை பிசாசு நேர வந்து சோதிக்க முடியாது. நேர வந்து சோதிக்கிறதுக்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை, அவனால் முடியாது. தேவனுடைய பிள்ளைகளை பிசாசு சோதிக்கவே முடியாது. அதனால்தான் தேவனத்தை போய் பர்மிஷன் வாங்கி வந்தான். யோபுவை சோதிப்பதற்கு தேவனத்தில் உத்தரவு வாங்கி கொண்டு வந்தான். இல்லாவிட்டால் யோபுவை சோதிக்க முடியாது. யோபுவை மட்டுமல்ல, நம்மை கூட பிசாசு சோதிக்கவே முடியாது. தேவனத்திலிருந்து உத்தரவு வாங்கிதான் பிசாசு நம்மை சோதிக்க முடியும். இல்லாவிட்டால் பிசாசு நம்ம சும்மா தொட்டு கூட பார்க்க முடியாது, தொட்டு கூட பார்க்க முடியாது. அவனுக்கு அதிகாரம் கிடையாது. நாம் தேவனுடைய பிள்ளைகள், இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் நாம். ஆகினாலே தேவனுடைய உத்தரவு இல்லாமல் பிசாசு நம்மிடத்துல வரவே முடியாது, நம்மை சோதிக்கவே முடியாது. அது ஒரு விதமான சோதனை. இரண்டாவது இன்னொரு விதமான சோதனை என்ன? நாம் தேவனால் சோதிக்கப்படுகிறோம்.
பிசாசினால் சோதிக்கப்படுகிறதும் அது ஒரு விதம் இருக்கிறது. இன்னொரு விதம் என்னது? தேவனால் சோதிக்கப்படுகிறோம். யோபுக்கு வந்த சோதனை தேவன் சோதிக்கவில்லை. யோபுவை சோதித்தது யார்? பிசாசு. யோபுவை சோதித்தது பிசாசு. தேவன் சோதிக்கவில்லை. தேவன் அனுமதி கொடுத்தார், அவ்வளவுதான். சோதித்தது யார்? பிசாசு. இங்கே நாம் தேவனால் சோதிக்கப்படுகிறோம். அதற்கு உதாரணம் ஆபிரகாம். ஆதியாகமம் 22:1 வாசிங்கள். அங்கே என்ன சொல்லியிருக்கிறது? தேவன் ஆபிரகாமை சோதித்தார். இங்க பிசாசுக்கு இடம் இல்லை. பிசாசு இங்க வரவே இல்லை. பிசாசுக்கு ஆபிரகாமுக்கு இந்த சோதனைக்கு சம்பந்தமே இல்லை. பிசாசு அங்க வரவே இல்லை. ஆபிரகாமை சோதித்தது யார்? யாரு? சத்தமா சொல்லுங்க. தேவன். அதனால இது ஒரு விதமான சோதனை. பிசாசு வரவே இல்லை. முதலாவது நாம் பிசாசினால் சோதிக்கப்படுகிறோம் என்று பார்க்கிறோம். இரண்டாவது நாம் தேவனாலே சோதிக்கப்படுகிறோம் என்று பார்க்கிறோம். மூன்றாவது ஒரு விதம் இருக்குது. என்னது? நாமே போய், இது பிசாசுக்கும் சம்பந்தம் இல்லை, தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை, நாமே போய் அங்கே சோதனையில சிக்கிக்கொள்வது. யாக்கோபு 1:14 வாசிங்கள். அவனவன் போய் அவன் இஷ்டத்துக்கு அவனா இச்சைக்கப்பட்டு அவனே போய் சோதனையில் சிக்கிக்கொண்டு அவன் என்ன சொல்றான்? தேவனை தூஷிக்கிறான். ஐயோ, இந்த சாமிக்கு கண்ணு இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா, எப்படி சாமியை திட்ட ஆரம்பிச்சான். இதுல தேவனுக்கு அவன் சோதனைக்கு சம்பந்தம் இல்லை. அவனே போய் மாட்டிக்கொண்டான். பிசாசுக்கும் சம்பந்தம் இல்லை. பிசாசு பாவம். அவனை போய் நம்ம குறை சொல்ற. நீயா போய் பாவத்தை அங்கே அங்கே துன்மார்க்க சோதனைக்கு சிக்கிக்கொண்டு பிசாசையும் தேவனையும் தூஷித்துக் கொண்டிருக்கிறார்கள். தாமாகவே போய் மாட்டிக்கொள்கிறோம். அதனால நம்ம வாழ்க்கையில அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அங்கே பரிசுத்தம் தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்று தேவன். யாக்கோபு 1வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்கள். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவார். நாம் இப்படி பவர் பாயிண்ட்ல, இந்த மாதிரி பவர் பாயிண்ட்ல செய்தி ஆயத்தம் பண்ணி உங்களுக்கு சொல்வதனுடைய நோக்கம், காரணம் என்னவென்றால், இல்லாட்டா நான் மறந்து போறேன், எனக்கு ஞாபக சக்தி இல்லை. எத்தனை பேர் இதெல்லாம் பவர் பாயிண்ட்ல இல்லாம ரொம்ப நல்லா ஞாபகம் வைத்து திறமையாக பிரசங்கம் பண்ணி விடுவார்கள். ஆனால் எனக்கு எவ்வளவு விஷயத்தை தேவனுடைய பாதத்தில் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து இதெல்லாம் பண்றதுக்கு ஆயத்தம் பண்ணுவதற்கு சும்மா அப்படி பைபிள் இப்படி பார்த்துட்டு வந்து நான் பேசிவிடவில்லை. கர்த்தருடைய பாதத்தில் எவ்வளவு மணிக்கணக்காக காத்திருந்து தேவன் வெளிப்படுத்துகிற காரியங்களை, தேவன் கற்றுக் கொடுக்கிற காரியங்களை உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கிறேன். இப்படி இந்த பவர் பாயிண்ட்ல வைக்கலன்னா நான் மறந்துடுவேன். எத்தனையோ விஷயத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியங்களை வந்து பேசுவேன். கர்த்தர் சொல்லி ஒரு சிலத்தை சொல்லுகிறேன், சிலதை சொல்லாமல் விட்டு விடுகிறேன். ஆனால் இந்த பவர் பாயிண்ட்ல வச்சு நான் பண்ணும்போது எல்லாத்தையும் சொல்ல முடிகிறது.
எதை விடாமல் சொல்ல முடிகிறது. அதனால எனக்கு அவ்வளவு ஞாபக சக்தி இல்லை. ஒருவேளை இப்படி நான் பண்ணுவது உங்களுக்கு போர் அடித்தால் கொஞ்சம் சகித்துக் கொள்ளுங்கள். நன்றாயிருந்தால் கேளுங்கள், இல்லாவிட்டாலும் போர் அடித்தால் சகித்துக் கொள்ளுங்கள். இது ஒரு சோதனை. கர்த்தருடைய சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் புத்தம் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இந்த சோதனையிலே ஆசீர்வாதம் உண்டு. நமக்கு வருகிற துன்பங்களிலே நன்மைகள் உண்டு, ஆசீர்வாதங்கள் உண்டு. அதனால சகிக்க வேண்டும். ஜீவன் கிரீடமா பரலோகத்தில் ஜீவன் கிரீடம் கொடுப்பது மட்டுமல்ல, இந்த உலகத்திலும் ஆசீர்வாதத்தை ஆண்டவருக்கு வைத்திருக்கிறார். அதனால நாம் சோதனைகளை சகிக்க வேண்டும், பொறுத்துக் கொள்ள வேண்டும், அதை பொறுமையோடு இருக்க வேண்டும். அதைத்தான் அங்கே யோபை குறித்து என்ன வாசிக்கிறோம்? யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்கள். யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். அங்க யோபுவின் பொறுமைனா சகித்தான், எல்லாவற்றையும் சகித்தான். அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு பிரச்சனை. 10 பிள்ளைகள் சேர்த்து விட்டார்கள், எல்லாத்தையும் சகித்தான். உடம்பெல்லாம் வியாதி, சகித்தான், பொறுமையோடு இருந்தான். தேவனை தூஷிக்கவில்லை, எந்த விதத்தில் தன் ஆவினால் பாவம் செய்யவில்லை. இயேசு எல்லா விதத்திலும் பலவிதமான சோதனைகளால் சோதிக்கப்பட்டாலும் கூட பாவம் இல்லாமல் இருந்தார். அதுதான் நம்முடைய வாழ்க்கை. இயேசு அவர் பாவத்தில் பிறக்கவில்லை, இயேசு மாம்சத்தில் பிறக்கவில்லை. அதாவது பாவ மாம்சத்தில் பிறக்கவில்லை. தாவீது ராஜா என்ன சொல்கிறார்? என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள் என்று தாவீது ராஜா சொல்கிறார். அதுபோல இயேசு பாவத்தில் பிறக்கவில்லை. அதாவது இயேசு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்தவர் அல்ல. இயேசு பரிசுத்த ஆவியினாலே அங்கே கன்னி வயிற்றிலே, கல்யாணம் ஆகாத கன்னி வயிற்றிலே பரிசுத்தமாய் பிறந்தவர் ஆகினாலே அவருடைய மாம்சம் பரிசுத்தமானது, அவருடைய ரத்தம் பரிசுத்தமானது. ஆகினால்தான் இயேசுவின் ரத்தத்தினாலே நமக்கு ரட்சிப்பு உண்டு, பாவ மன்னிப்பு உண்டு. எல்லாரும் கர்த்தர் சொல்லுது, மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. மாம்சத்தை ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு அதுல ஆண்டவர் அந்த அதிகாரத்தை வருவித்தார். 17-11 லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்கள். லேவியராகமம் 17-11 வாசிங்கள். மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. நம்ம பாவம் போக வேண்டும் என்றால் ரத்தம் தான். ஆனால் அதனால மக்கள் பலிகளை செலுத்துகிறார்கள். அதனால கர்த்தர் பலிகளை செலுத்த சொன்னார். இந்த உலகத்திலும் எவ்வளவு பலிகளை செலுத்துகிறார். ஆடு மாடு மிருகங்கள் பலிகளை செலுத்துகிறார்கள், மனிதர்கள் வெட்டுகிறார்கள். ஆனால் எந்த ரத்தமும் மனிதனுடைய பாவத்தை போக்காது. மனிதனுடைய பாவத்தை போக்க வேண்டும் என்றால் மனிதனுடைய ரத்தத்தால் சிந்தப்பட வேண்டும். ஆடு மாடு மிருக ஜீவனுடைய ரத்தத்தை வெட்டினா
அது பாவம் நிவர்த்தி ஆகாது. ஒருவேளை அந்த ஆடுக்கோ மாடுக்கோ வாய் இருந்தால் என்ன சொல்லும்? ஏண்டா பாவி, நீ செய்த பாவத்துக்கு என்ன ஏண்டா வெட்டுன்னு கேள்வி கேட்காது. சரி, அப்போ மனிதனை வெட்டணுமா? வெட்டலாமா? மனிதன் வெட்டினா மனிதன் ரத்தம் பாவ ரத்தம். பாவ ரத்தம் பாவத்தை போக்காது. ஆகினால் தான் இயேசுவை இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார். இயேசுவின் ரத்தம் மட்டுமே பரிசுத்தமான ரத்தம். அதனால இயேசுவின் ரத்தம் மட்டுமே நம்முடைய பாவத்தை போக்க வந்தது. ஆகவே நாம் இந்த உலகத்திலே வரும் எல்லா அந்த இயேசு தன்னுடைய நம்முடைய பாவங்களுக்காக, நாம் உலகத்திலே செய்த எல்லா பாவங்களுக்காக நமக்கு வர வேண்டிய தண்டனை எல்லாவற்றையும் இயேசு தன்மையில் ஏற்றுக்கொண்டார். எதுக்காக அப்படி பாடுபட்டார்? இயேசு ஏன் அப்படி பொறுமையோடு சகித்தார்? நாம் ரட்சிக்கப்படுவதற்கு அதுதான் வழி, வேற வழியே இல்லை. நாம் பாவங்களில் இருந்து விடுதலை ஆவதற்கு அதுதான் வழி, வேற வழியே கிடையாது. ஆகினாலே இயேசு பொறுமையோடு எல்லாவற்றையும் சகித்தார், ஒப்பு கொடுத்தார். இயேசு யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, இயேசு யாரும் கொலை செய்ய முடியாது. ஆனால் சிலர் அறிந்தார்கள். எப்படி? அவர் தானே ஒப்பு கொடுத்தார். இல்லாவிட்டால் இயேசுவை தொட்டு கூட பார்க்க முடியாது, யாரும் தொடர முடியாது. இயேசு பிடிக்க வந்தார்கள் கெத்செமனே தோட்டத்திலே. யூதாஸ் கூட்டிக் கொண்டு வந்தான், போர்ச்சேவகரையும் பிரதானாசிரியர் கூட்டிக் கொண்டு வந்தான். அங்கே யாரை தேடுகிறீர்கள் என்று இயேசு கேட்டார். அப்பொழுது இயேசுவை தேடுகிறோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது இயேசு என்ன சொன்னார்? நான் தான் என்று சொன்னார். அந்த நான் தான் என்று சொன்னார் பாருங்க, அப்படியே விழுந்தார்கள் எல்லாம். நான் தான் என்று சொன்னதிலேயே அவர் எப்பொழுது அப்படியே பின்னால் போய் விழுந்தார்கள். அவரை பிடிக்க வந்தார்கள் என்றால் இயேசுக்கு யாரும் தேவனுடைய இயேசுடைய அனுமதி இல்லாமல் நெருங்க முடியாது, தொட முடியாது. ஆகினால் பிடிக்க வந்தவர்கள் விழுந்தார்கள். ஆனால் அப்படி எப்படி இயேசுவை சிலுவையில் அறைய முடிந்தது? இயேசு தாமாகவே ஒப்பு கொடுத்தார், அந்த சகித்தார். அவ்வளவு பாடு உலகத்தில் இயேசு பல பாடுகள் சகித்தாரே. எப்படி? அது இயேசு விட்டு கொடுத்தார், அப்படி ஒப்பு கொடுத்தார். இயேசுவை யாரும் கொல்ல முடியாது. அதனால தான் முஸ்லிம்கள் இயேசு சிலுவையில் அறையப்பட்டதை ஏற்றுக்கொள்வதில்லை. இயேசு சிலுவையில் அறைந்து மரித்தார் என்பதை அவங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் முஸ்லிம்கள். ஏனென்றால் அவங்க சொல்றாங்க, இயேசு யாருமே தொட முடியாது, யாருமே கொல்ல முடியாது. இயேசு சிலுவை வேற யாரையோ குறித்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள், அப்படித்தான் சொல்லுவார்கள். ஏனென்றால் இயேசு கொல்லவே முடியாது, உண்மைதான். ஆனால் அதில் பிசாசின் தந்திரம் இருக்கிறது. அவர் சாகவில்லை, சிலுவையில் மரிக்கவில்லை என்ற ஒரு காரியத்தை அவர்கள் மூலமாகவும் பிசாசு பரப்பிக் கொண்டு வருகிறார். ஏனென்றால் இது பிசாசின் தந்திரம். இயேசு சாகவில்லை என்றால் நமக்கு ரட்சிப்பு இல்லை. அவ்வளவு பாடுகள் படவில்லை என்றால் இவ்வளவு பெரிய ரட்சிப்பு நமக்கு கிடையாது. பாவம் மன்னிப்பு கிடையாது, பாவத்திலிருந்து விடுதலை கிடையாது. அதில் நாம் பரலோகம் போக முடியாது, நரகத்துக்கு தான் நாம் போயாக வேண்டும், வேற வழி இல்லை. ஆகினாலே இயேசு நமக்காக எல்லாவற்றையும் அங்கே சகித்தார். அதாவது சோதனைகள் நாம் சகிக்கும் போது நமக்கு சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். பாக்கியவான் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. பரலோகத்தை ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் தருவது மட்டுமல்ல, இந்த உலகத்திலும் ஜீவ கிரீடம் அல்ல, உலக ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். அதுக்கு முன்மாதிரி
யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். யோபு பொறுமையாக இருந்தார், எல்லாத்தையும் சகித்தான். பொறுமை என்றால் சகித்தான். அதனால கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். முடிவு என்ன? யோபின் வாழ்க்கையில் முடிவு என்ன? ஆசீர்வாதம், இரட்டத்தனியாக ஆசீர்வாதம். அவன் எடுத்ததெல்லாம் டபுள் மடங்காக கிடைத்தது. அவன் எடுத்தவன் எல்லாம் இரட்டத்தனியாக பெற்றுக் கொண்டான். அது மட்டுமல்ல, செத்து போன 10 பிள்ளைகள் திரும்ப பிறந்தார்கள், வளர்ந்தார்கள். அப்பொழுது அவன் உடம்பு சரீரம் வியாதியாக நல்ல சுகமாகிவிட்டான். யோபு வாழ்ந்து நீடித்த நாட்களால் வாழ்ந்து மரித்தான் என்று வேதம் கூறுகிறது. ஆசீர்வாதமாக வாழ்ந்தான். ஆகையால் இந்த உலகத்திலே சோதனை மேல் சோதனை வருத்தான். ஆனால் சகிக்கும் போது நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. சோதனை, டெஸ்ட், எக்ஸாம், அதுக்கு நன்மை இருக்கிறது. எக்ஸாம் ஸ்கூல்ல எதுக்கு வைக்கிறாங்க? எக்ஸாம்ல பரீட்சை வைக்கிறாங்க. எதுக்காக வைக்கிறார்கள்? இந்த பையனை இந்த பொண்ணை எப்படியாவது ஃபெயில் ஆக்கி விட்டுறணும், அதுக்காக வைக்கிறார்கள். எதுக்காக வைக்கிறார்கள்? வைக்கிற நோக்கம் என்ன? பாஸ் பண்ணி அடுத்த கிளாஸுக்கு போறதுக்காக, பாஸ் பண்றதுக்காக. சோதனைகள் எதற்காக? பாஸ் பண்றதுக்காக, ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக. இன்னும் மேலும் வாழ்க்கையில் நம்ம இன்னும் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்காக. அதைத்தான் கர்த்தர் நமக்கு சொல்றார். சோதனை வரும்போது சோர்ந்து போகாதீர்கள். அதனால் சோர்ந்து போவதில்லை என்று நாம் பாட்டு பாடினோம். சோர்ந்து போகாமல் என்ன செய்கிறோம்? சகிக்கிறோம். சகித்தால் என்ன கிடைக்கும்? பரலோகத்திலே ஜீவகிரீடம் பெறுவது மட்டுமல்ல, இந்த உலகத்திலும் ஆசீர்வாதம் உண்டு, நன்மை உண்டு. அதனால்தான் யோபு சொல்றாரு, நான் சோதிக்கப்பட்ட பிறகு பொன்னாக விளங்குவேன். யோபு சொல்ற, நான் சோதிக்கப்பட்ட பிறகு பொன்னாக விளங்குவேன். அந்த நம்பிக்கை அவருக்கு இருந்தது. இந்த நம்பிக்கை நாமும் பெற்றுக்கொள்வோம். கல்வி முடிவத்தை நோக்கி ஜெபம், தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஜெபிப்போம்.